உலக நாடுகள் இப்போது மத்திய கிழக்கு பகுதியை தான் மிகுந்த அச்சத்தோடு கவனித்துக் கொண்டிருக்கின்றன. ஈரான் மற்றும் அமெரிக்க இடையிலான போர் பதற்றம் இப்போது ஒரு புதிய மற்றும் அபாயகரமான கட்டத்தை எட்டியிருக்கிறது. காம்பியா நாட்டின் கொடியுடன் ஈரான் நோக்கி சென்ற லியான் ஸ்டார் என்ற சரக்கு கப்பல் மீது அமெரிக்க ராணுவம் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. ஓர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் அனைத்து போக்குவரத்தையும் ஈரான் முடக்கியுள்ள நிலையில் அதற்கு பதிலடியாக ஈரானிய துறைமுகங்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ள முற்றுகையை மீற முயன்றதற்காக இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மத்திய ராணுவ தலைமையகமான சென்காம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ தகவலின்படி ஈரானிய துறைமுகத்திற்கு செல்ல முயன்ற லியான் ஸ்டார் கப்பலுக்கு சுமார் 20 முறைக்கும் மேலாக அமெரிக்க ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆனால் கப்பல் பணியாளர்கள் அந்த எச்சரிக்கைகளை முழுமையாக புறக்கணித்து தொடர்ந்து முன்னேறியதால் அமெரிக்க போர் விமானம் ஒன்று அந்த கப்பலின் என்ஜின் அறையை நோக்கி பாய்ந்து செல்லும் ஹெல்ப் ஃபயர் ஏவுகணையை செலுத்தியுள்ளது. இந்த தாக்குதலால் கப்பலின் என்ஜின் அறை பலத்த சேதமடைந்து அந்த சரக்கு கப்பல் நடுக்கடலிலேயே செயலிழந்து நின்றது. இந்த தாக்குதலில் கப்பலில் இருந்தவர்களுக்கு ஏதேனும் காயங்கள் ஏற்பட்டதா என்பது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகவில்லை. காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே தற்போது ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் அமலில் இருந்தாலும் உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்துக்கு மிக முக்கியமான ஓர்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடி வைத்திருப்பது அமெரிக்காவுக்கு பெரும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக ஈரானிய துறைமுகங்களை நோக்கி வரும் எந்தவொரு கப்பலையும் அனுமதிக்கப் போவதில்லை என்பதில் அமெரிக்கா உறுதியாக இருக்கிறது. அமெரிக்காவின் இந்த ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்ல முயன்ற சுமார் 116 சரக்கு கப்பல்கள் அமெரிக்க இராணுவத்தால் தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பிவிடப்பட்டுள்ளன. இந்த போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரவும் சர்வதேச நீர்வழியை மீண்டும் திறக்கவும் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடைபெற்று வந்தாலும் இதுவரை எந்த இறுதி உடன்பாடும் எட்டப்படவில்லை. இதன் காரணமாகவே அமெரிக்கா தனது முற்றுகையை தீவிரப்படுத்தி வருகிறது. லியான் ஸ்டார் கப்பல் மீதான இந்த தாக்குதல் ஈரானுக்கு ஆதரவாக செயல்படும் மற்ற நாடுகளின் கப்பல் நிறுவனங்களுக்கும் விடுக்கப்பட்ட ஒரு கடுமையான எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. உலகளாவிய எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யும் இந்த நீர்வழி பாதையில் ஏற்பட்டுள்ள இந்த தடை வரும் நாட்களில் கச்சா எண்ணெய் விலையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. மத்திய கிழக்கில் நிலவும் இந்த உச்சகட்ட பதற்றம் எப்போது தணியும் என்பதை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன.